ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஐஆர்சிடிசி யூசர் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஐஆர்சிடிசி அப்படின்னா என்னங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஐஆர்சிடிசி அப்படிங்கிறது இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்டு டூரிசம் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரெயினில் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுவோம். அப்படி தான் நம்ம எல்லோரும் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணதுக்கு ஐஆர்சிடிசி யூசர் ஐடி இருந்தால் மட்டும்தான் அந்த ட்ரெயின் டிக்கெட்டை நம்மளால் புக் பண்ண முடியும். அப்படிப்பட்ட யூசர் ஐடியை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கூகுளில் போய்ட்டு ஐஆர்சிடிசி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணுறப்போ ஐஆர்சிடிசியோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி பண்ணிவிட்டு மேலே லாக்இன் அப்புறம் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா லாக்இன் பண்ணிக்கலாம். அல்லது நான் புதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் உங்களுக்கு 3 பிரிவாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ், அப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ், அப்புறம் அட்ரஸ் அப்படிங்கிற 3 பிரிவாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பிரிவாக நம்ம இதை ஃபில்லப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் டீட்டெயில்ஸை டைப் பண்ணலாம். யூசர் நேம் கொடுக்குறப்போ ஒரு பேரில் ஒரே ஒரு யூசர் ஐடி மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். அப்படிங்கிறப்போ நீங்கள் கொஞ்சம் பார்த்து க்ரியேட் பண்ணணும். யூசர் நேம் கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டு, அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுங்க. அதுக்கப்புறம் ப்ரிப்பேர்டு லாங்குவேஜ் கேட்கும். லாங்குவேஜில் இங்கிலீஷ் அப்புறம் ஹிந்தி இருக்கும். இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் கிளிக் பண்ணிக்கோங்க. அது முடித்தபட்டி அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கொஸ்டினில் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனை சூஸ் பண்ணி அதுக்கான ஆன்சரை செக்யூரிட்டி ஆன்சரில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. கண்டினியூ கொடுத்த பிறகு பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போவோம். இதில் ஃபஸ்ட்டு நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நேம் அப்புறம் லாஸ்ட் நேம் மட்டும் கொடுத்தா போதும். இதுக்கப்புறமா செலக்ட் அக்யூபேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இதில் கவர்மெண்ட், பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொஃபஷனல், செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணணும். அதை என்ட்ரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேரீடு அண்டு அன்மேரீடு அப்படின்னு இருக்கும் 2 ஆப்ஷன். அதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷனோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்தியாங்கிறது தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்கும். ஜெண்டரில் மேல், ஃபீமேல் அப்புறம் எதுனாலும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இமெயில் அப்படிங்கிறதுல உங்களோட இமெயில் ஐடியை அதில் என்ட்ரி பண்ணுங்கள். இமெயில் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கேட்கும். அதாவது உங்களோட மொபைல் நம்பர் என்னென்ட்டு கேட்கும். அந்த உங்களோட மொபைல் நம்பரை அதில் டைப் பண்ணுங்கள். மொபைல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு யூசர் ஐடிக்கு ஒரு மொபைல் நம்பர் தான் க்ரியேட் பண்ண முடியும். அதாவது ஆல்ரெடி ஒரு யூசர் ஐடி இந்த நம்பரில் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த நம்பரில் மறுபடியும் யூசர் ஐடி க்ரியேட் பண்ண முடியாது. நீங்கள் வேறொரு மொபைல் நம்பர் மூலமாக யூசர் ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் செலக்ட் நேஷ்னாலிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்தியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போது பேசிக் டீட்டெயில்ஸ் அப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ் 2மே முடிஞ்சு. இப்போ லாஸ்ட்டு அட்ரஸ் கிளிக் பண்ணோம். அட்ரஸில் நம்ம என்னங்கிறத ஃபில் பண்ணுவோம். அட்ரஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களோட டோர் நம்பர் கிளிக் பண்ணுங்கள். அதை கொடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரீட் லைன், அதாவது உங்களோட தெரு பெயர் என்ன அப்படிங்கிறத அதில் தெரிவிங்க. அதுக்கப்புறம் ஏரியா பொறுத்த வரைக்கும் உங்களோட ஊர் பேர் என்ன அப்படிங்கிறத அதில் கொடுக்கலாம். அது கொடுத்து முடிச்ச ஒட்டி பின்கோடு இருக்கும். உங்களோட பின்கோடு ஐடி என்ன அப்படிங்கிறத அதில் டைப் பண்ணுங்கள். அது முடிச்ச ஒட்டி செலக்ட் சிட்டி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக பின்கோடு கொடுக்குறப்போ அந்த பின்கோடில் உள்ள சிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்தாச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அப்படிங்கிறது அதில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ரியேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பின்கோடில் எந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கோ அதுவும் ஆட்டோமேட்டிக்காக காட்டும். அதில் உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் எதுவோ அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ஃபோன் நம்பருங்கிற ஆப்ஷனில் உங்களோட ஃபோன் நம்பர் எதுவோ அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி ரெசிடென்ஸ் டு ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படிங்கிறதுல எஸ் கொடுத்துட்டு கேப்சா ஓப்பன் ஆகும். அந்த கேப்சாவில் என்ன இருக்குதோ அதை அப்படியே கீழே டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட இமெயில் ஐடி அப்புறம் மொபைல் நம்பர் அதில் காட்டும். அது சரியானு செக் பண்ணிவிட்டு அதை ஓகேங்கிறத கிளிக் பண்ணுங்கள்.
இப்போது நம்மளோட யூசர் ஐடி சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்போது இதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ, யூ ஹேவ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்டு. யூசர் ஐடி வந்திருக்குது, அப்புறம் ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்திருக்குது. வெரிஃபை யுவர் மொபைல் நம்பர் அண்டு இமெயில் டு என்ஜாய் அவர் சர்வீசஸ். யுவர் யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் மெயில் ஹேஸ் பீன் சென்ட் டு யூ ரிஜிஸ்டர் மெயில் ஐடி அப்படின்ட்டு நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்குறாங்க. இப்போ கிளிக்கர் டு லாக்இன் அண்டு ஆக்டிவ் யுவர் அக்கௌண்ட். இப்போது கீழே இருக்கிற கிளிக்கர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறப்போ இருந்து லாகின் ஆகும். லாகின் ஆகிறப்போ உங்களோட யூசர் ஐடி அப்புறம் பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவை அப்படி கீழே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதெல்லாம் கொடுத்து முடிச்ச வட்டி மொபைல் நம்பர் நாட் வெரிஃபைடு அப்புறம் இமெயில் ஐடி நாட் வெரிஃபைடு அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் வந்திருக்கு. அதாவது உங்களோட ஐடி க்ரியேட் பண்ணுறப்போ எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை மொபைல் வித் ஓடிபி அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை டைப் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வெரிஃபை ஆயிரும். சேம் அதே மாதிரி தான் இமெயில் ஐடிக்கும். உங்களோட இமெயில் ஐடியை அதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை இமெயில் ஐடி வித் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுறப்போ உங்களோட இமெயிலுக்கும் ஒரு ஓடிபி வரும். அதை டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடியும் வெரிஃபை ஆயிரும். ரெண்டுமே வெரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களோட ஐஆர்சிடிசி யூசர் ஐடி க்ரியேட் ஆயிரும். இந்த வீடியோவில் ஐஆர்சிடிசி யூசர் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்றீங்களோ அதை கூட கீழே கமெண்டில் கொடுங்க. அதை பற்றி ஒரு டுட்டோரியல் வீடியோவில் நம்ம அடுத்ததை பார்க்கலாம்.